தேவனுடைய வல்லமை. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலுச்சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளையும் வற்றிப்போக பண்ணினீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டப் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த வருத்தத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள் கர்த்தரை தியானித்து பார்த்து ஆறுதல் அடைகிறார்கள். கர்த்தரை பற்றிய 2 சத்தியங்கள் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது. அவையாவன, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கும் தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். சங்கீதக்காரர் கர்த்தரை பற்றி சொல்லும்போது, தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தரை தன்னுடைய ராஜா என்று அழைத்து தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். மேலும் தன்னுடைய விசுவாசத்தையும் தான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் உறுதி பண்ணும் வண்ணமாய் சங்கீதக்காரர் கர்த்தரை தன்னுடைய ராஜா என்று சொல்லுகிறார். ராஜா தம்முடைய ஜனங்களை விடுவிப்பார். பூர்வ காலம் முதல் தேவனே சங்கீதக்காரருடைய ராஜாவாய் இருக்கிறார். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே பூர்வ காலம் முதல் அவர்களுடைய ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் அவற்றையெல்லாம் மறந்து விடாமல் நினைவு கூற வேண்டும். கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தரே பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிறார். தேவரீர் உமது வல்லமையினால். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணிய போது கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். தேவரீருடைய வல்லமையினால் சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. மோசேயின் வல்லமையினாலோ அல்லது அவருடைய கோலின் வல்லமையினாலோ சமுத்திரம் இரண்டாக பிளக்கவில்லை. தேவரீருடைய வல்லமையினாலேயே சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. இப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் தம்முடைய சத்துருக்களை நிர்மூலம் பண்ண முடியும். கர்த்தருடைய ஆலயங்களுக்குள்ளே சத்துருக்கள் கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கர்த்தரால் அவர்களுடைய கொடிகளை அகற்றி போட்டுவிட்டு தம்முடைய ஆலயங்களில் தம்முடைய ஜெயக்கொடியை நாட்ட முடியும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் பார்வோனையும் எகிப்தியரையும் அழித்து போட்டார். பார்வோன் லேவியாதானைப் போல கொடிய மிருக குணம் உள்ளவன். எகிப்தியர்கள் ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்கள். இவர்கள் கொடூர குணம் உள்ளவர்கள். கர்த்தர் அவர்களுடைய வல்லமைகளை நசுக்கி போட்டார். சத்துருக்களை அழிப்பது குழப்பமான காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் செங்கடலில் மூழ்கச் செய்து சங்காரம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் மீதும் அவனுடைய ராஜ்யத்தின் மீதும் வெற்றி உண்டாயிற்று. ஸ்திரீயின் வித்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்னும் வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. கர்த்தர் இதுவரையிலும் செய்த நன்மைகள் நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் விருத்தி அடைவதற்கு அவை உதவி செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்முடைய ஜீவியத்திலும் உபத்திரவமான காலங்கள் வந்தாலும் கர்த்தர் சத்துருக்களை முறியடிப்பார் என்னும் விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். நாம் இஸ்ரவேலரைப் போல வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணினாலும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்னும் நம்பிக்கை நமக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும்.
தேவன் பூர்வ நாட்களில் தங்களுக்கு செய்த நன்மைகளை சங்கீதக்காரர் விரிவாகச் சொல்லுகிறார். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் என்று கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். கர்த்தர் இயற்கையின் மீதும் வல்லமை உள்ளவர். இயற்கையாக நடைபெறுகிற காரியங்களை கர்த்தர் தமது வல்லமையினால் மாற்றுகிறவர். கர்த்தர் கற்பாறையில் இருந்தும் தண்ணீரை வரவழைக்கிறார், தண்ணீரை கற்பாறையாகவும் மாற்றுகிறார். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தரே நமக்கு கற்பாறையாக இருக்கிறார். அவரே நம்முடைய கன்மலை, அவரே நம்முடைய ஜீவநதி. அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான ஜீவ தண்ணீரை நம்முடைய கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். தாகமுள்ளவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவிடம் வரலாம். அவர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். கர்த்தர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விடுகிறவர். கற்பாறையில் இருந்து தண்ணீரை வரவழைக்கிறவர். கர்த்தர் மகா நதிகளையும் வற்றி போக பண்ணுகிறவர். கற்பாறையில் இருந்து தண்ணீரை வரவழைப்பது போல கர்த்தர் தண்ணீரை கற்பாறையாகவும் மாற்றுகிறவர். இது கர்த்தருடைய சர்வ வல்லமை. மாரிக்காலத்தில் யோர்தான் நதி பிரவாகித்து ஓடிற்று. நதியின் இருகரையும் நிரம்பி வழியும் அளவுக்கு யோர்தான் நதி வெள்ளப்பெருக்காய் ஓடிற்று. கர்த்தரோ யோர்தான் நதியின் தண்ணீரை தம்முடைய பிள்ளைகளுக்காக வற்றி போக பண்ணுகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஒடுக்கியவர்களின் கைகளில் இருந்து அவர்களை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் யோர்தான் நதியை வற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல யோர்தான் நதியின் ஊடாக நடந்து போனார்கள். தேவன் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிறவர். அவர் பூர்வகாலம் முதல் நம்முடைய ராஜாவாக இருக்கிறவர். தம்முடைய வல்லமையினால் பலத்த கிரியைகளை செய்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்கிறவர். அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பகலும் இரவும் உம்முடையது, பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். இஸ்ரவேலின் தேவன் இயற்கையின் மீதும் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையினால் இயற்கை ஒழுங்காகவும் கிரமமாகவும் இயங்குகிறது. பகலும் இரவும் மாறி மாறி வருகிறது. கோடை காலமும் குளிர்காலமும் மாறி மாறி வருகிறது. மாரிக்காலமும் வசந்த காலமும் மாறி மாறி வருகிறது. கர்த்தர் எல்லா காலங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தரே அதிகாலை பொழுதை விடியச் செய்கிறார். அவரே மாலை பொழுதை மங்கச் செய்கிறார். பகலும் கர்த்தருடையது, இரவும் கர்த்தருடையது. பூமியின் எல்லைகளையெல்லாம் கர்த்தரே திட்டம் பண்ணுகிறார். பூமியில் பல்வேறு விதமான சீதோஷ்ண காலங்கள் உண்டாகிறது. இவை எல்லாவற்றையும் கர்த்தரே உண்டு பண்ணுகிறார். கோடை காலத்தை உண்டாக்கியவரும் கர்த்தரே, மாரி காலத்தை உண்டாக்கியவரும் கர்த்தரே. ஒவ்வொரு வருஷமும் சீதோஷ்ண நிலை மாறிக்கொண்டே வருகிறது. இவற்றை மாற்றுகிறவரும் கர்த்தரே. இயற்கையில் உள்ள ஒவ்வொரு சம்பவமும் கர்த்தர் சொல்ல ஆகும், அது கர்த்தர் சொல்ல நிற்கும். கர்த்தரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் கர்த்தரே சிருஷ்டித்தார். அவற்றின் எண்ணிக்கையை நம்மால் எண்ணி தொகை ஏற்ற முடியாது. அவை நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவை. கர்த்தர் பூமியையும் சமுத்திரத்தையும் இவற்றில் உள்ள சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டித்திருக்கிறார். இவற்றின் எண்ணிக்கையையும் நம்மால் எண்ணி தொகையேற்ற முடியாது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் சர்வ ஜீவராசிகளையும் போஷித்து பராமரிக்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார், தம்முடைய சத்துருக்களை அழிக்கிறார். கர்த்தர் இயற்கையோடு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். இதனால் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இயற்கையின் மீது காரியங்கள் ஒழுங்காகவும் கிரமமாகவும் நடைபெறுகிறது. இயற்கையின் மீது அதிகாரமுள்ள தேவன் மனுஷர் மீதும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்திருக்கிற தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
நம்மை பாதுகாக்கிறவரும் அவரே, நம்மை பராமரிக்கிறவரும் அவரே, நம்மை ரட்சிக்கிறவரும் அவரே. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின நம்முடைய தேவன் அவருடைய கர்த்தராகிய நம்மோடும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராகவும் உறுதி உள்ளவராகவும் இருக்கிறார். நோவாவோடும் அவருடைய சந்ததியாரோடும் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணி இருக்கிறார். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆதியாகமம் 8:20-22 வரை.